அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், RSS என்று அழைக்கப்படக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தை எதிர்க்கும் பலர் வெளியிலிருந்து பார்க்கும்போது கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆனால் உள்ளே வந்து பார்த்த பலரும் தங்கள் எதிர்ப்புகளை கைவிட்டு RSS ஆகவே மாறிய வரலாறு நிறைய உள்ளது. அந்த வகையில் கேரளாவைச் சேர்ந்தவர் திருவனந்தபுரம் மற்றும் நாகர்கோவிலில் செயல்படுகின்ற கிம்ஸ் மருத்துவமனையின் மூத்த அதிகாரியாக பணியாற்றுபவர் ரேஷ்மி ஆயிஷா. இவர் 100 ஆண்டுகளை எட்டும் RSS என்னை போன்ற ஒரு முஸ்லிம் பெண் அறிந்த அமைப்பு என்ற தலைப்பில் ஒரு பதிவை சமூக வலைதளத்தில் எழுதியிருந்தார். அது தற்போது வைரலாக பரவி வருகிறது. அதில் அவர் கூறியிருப்பதாவது: RSS பற்றி ஏற்கனவே எனக்கு ஒரு மங்கலான கருத்து இருந்தது. அது இங்கும் அங்கும் கேட்ட வதந்திகள் மூலமாக உருவானது. முஸ்லிம் சமூகத்தை ஒழித்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக RSS செயல்படுகிறது என்ற தகவல் என்னுள் அச்சத்தை ஏற்படுத்தியது. RSS-ஐ நான் பயத்துடனும் வெறுப்புடனும் பார்த்தேன். அப்படிப்பட்ட நாட்களில் ஒரு RSS காரியகர்த்தா தனது நண்பரின் சிகிச்சை தொடர்பாக எங்கள் மருத்துவமனைக்கு வந்தார். அவர் பெயர் சி. பாபு. அவர் என்னிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட போது மிகுந்த எளிமையுடன் தான் RSS அமைப்பின் மாநில அளவிலான பொறுப்பாளர் என்று கூறினார். உடனே RSS குறித்து எனக்கு இருந்த பயம் போலவே அவரை பற்றியும் ஒரு பயம் ஏற்பட்டது. ஆனால் அவர் மிகவும் மென்மையாக பேசுபவர். சாதாரண வேட்டி, சட்டை மற்றும் துணிப்பை மட்டுமே அணிந்திருந்தார். ஆனால் தாம் மாநில அளவிலான பொறுப்பாளர் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை நான் இதுவரை பார்த்ததில்லை. நான் ஆச்சரியமடைந்தேன். நான் அறிந்து வைத்திருந்த RSS இதுவல்ல. எங்களை போன்ற முஸ்லிம்களை RSS பாகிஸ்தானுக்கு அனுப்பிவிடுமோ என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு உடனடியாக அவர் சிரித்துக் கொண்டே பதிலளித்தார்: சேச்சி, யாரோ உங்களை தவறாக வழிநடத்தி இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் என் சகோதர சகோதரிகள் என்றார். அவர் என்னை விட வயதில் மூத்தவர். என்னை பெயர் சொல்லி அழைக்குமாறு அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், எங்கள் அமைப்பு பெண்களுக்கு மதிப்பளிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளது. எனவே எங்களை விட இளைய பெண்களை கூட நாங்கள் சேச்சி என்றுதான் அழைக்கிறோம் என்று கூறினார். அந்த கூற்று என்னை மேலும் அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை தூண்டியது. அதன் பிறகு RSS குறித்து எனது ஆய்வுகளை தொடங்கினேன். RSS-இல் இருந்த பலரை சந்தித்தேன். பல RSS பயிற்சி முகாம்களுக்கு சென்றேன். அனைவரும் என்னிடம் பேசினார்கள். கைகளை கூப்பி சேச்சி என்று வணக்கம் சொல்லி அழைத்தார்கள். நான் முதல் முறையாக திருவனந்தபுரம் RSS அலுவலகத்திற்கு சென்ற போது எனக்கு சற்று பயமாக இருந்தது. மெதுவாக அது மாறியது. நான் என் சகோதரர்களை பார்க்க செல்லும் ஒரு சகோதரியாக மாறினேன். RSS என்பது உறுப்பினர் அட்டை இல்லாத ஒரு அமைப்பு. ஒருவர் தனது இதயத்தின் மூலம் அதன் உறுப்பினராக இருக்கலாம். உலகிலேயே இத்தகைய ஒரே அமைப்பு இதுதான். உலகின் மிகப்பெரிய அமைப்பும் இதுவே. நாட்டின் பரம் வைபவமே, உன்னத மகிமையே சுயம் சேவகர்களின் ஒரே இலக்கு. RSS சூழலில் இது இந்திய தேசத்தின் உன்னத வளர்ச்சியும் மகிமையும் என்பதை குறிக்கிறது. படிப்படியாக நான் ஜில்லா, விபாக், பிராந்த அளவிலான அமைப்பின் மூத்த பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இளைய சகோதரர்களுக்கும் சேச்சியானேன். அவர்களுள் முக்கியமானவர்கள் பரமேஸ்வர்ஜி, எஸ். சேதுமாதவன் சேட்டன், BP முகுந்தன் சேட்டன், தெற்கு கேரள பிராந்த பிரச்சாரக் சுதர்சன்ஜி மற்றும் பூஜனிய சர்சங்கஜாலக் டாக்டர் மோகன்ஜி பாகவத். RSS என்றால் என்ன என்பதை நான் அவர்களிடமிருந்தே கற்றுக்கொண்டேன். கடந்த 10 ஆண்டுகளாக நான் அவர்களுக்கு சகோதரியாக இருந்து வருகிறேன். பர்தா அணியாமல் அவர்களுடன் அமர்வதற்கு நான் வசதியாக உணர்கிறேன். அவர்களின் நடத்தை எனக்கு எவ்விதத்திலும் சங்கடத்தை ஏற்படுத்தவில்லை. அவர்களுடைய வேட்டிகளும் சட்டைகளும் யாருடையோதோ பரிசுகள். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவர்களிடம் உணவுக்கோ அல்லது தேநீருக்கோ கூட பணம் இருப்பதில்லை. அவர்கள் பிரச்சாரகர்கள். நம் நாட்டின் நலனுக்காக அவர்கள் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களிடம் ஆடம்பரமான வாழ்க்கையோ அல்லது ஆடம்பரமான வாகனங்களோ இல்லை. அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அவர்கள் உண்கிறார்கள். அவர்கள் பேருந்து நிலையங்களிலோ அல்லது ரயில் பெட்டிகளிலோ தூங்குகிறார்கள். நாட்டின் பரம் வைபவம், நாட்டின் உச்சகட்ட பெருமை அல்லது மகிமை என்பதற்காக அவர்கள் தங்கள் உயிரையே தியாகம் செய்துள்ளார்கள்.
நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜியும் அவர்களைப் போன்ற ஒரு பிரச்சாரகர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இவ்வாறு அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆம், இதே போல எத்தனையோ பேர் வெளியிலிருந்து பார்க்கும்போது RSS தீவிரவாத அமைப்பு, பயங்கரவாத அமைப்பு என்று விமர்சிப்பவர்கள் உள்ளே வந்து பார்த்தவன் இத்தகைய உன்னதமான அமைப்பு உலகில் வேறு எதுவுமே இல்லை என்று பெருமிதம் கொள்ளுகிறார்கள். தொடர்வோம், உங்கள் கிரீஷ்.